கிட்டத்தட்ட 20 வருஷமா எங்க முதுகுல ஏறி சவாரி பண்ணிட்டு இப்போ எங்களை அறுத்து விட்டு போயிருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்துல பேனர் அடிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் இந்தியில. இங்க கிடையாதுங்க, டெல்லியில. இப்படி பேனர் அடிச்சு அம்பலப்படுத்திட்டாங்களே, இதுக்கான காரணம் என்ன? அட இவங்க மட்டும் கிடையாது, இவங்க கூட்டணியில், அதாவது இந்த இந்தியான்ற கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க பேர்ல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் முழுக்க இன்னைக்கு இந்தியா கூட்டணி கூடுறதுனால மிகப்பெரிய போஸ்டர் அடித்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படி அவங்க செஞ்சாங்க? அப்போ இதை யார் தான் செஞ்சா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. அதுவும் இவங்க செஞ்சதுக்கு அதுவும் அவங்க நியாயமான வேலையை தான் பார்த்துருக்காங்க, சரியான செருப்படி தான். இதை செஞ்சது பிஜேபியாக கூட இருக்கலாம், என்டிஏ கூட்டணியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசிக்கிட்டு வராங்க. சரி, என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த இந்தியா கூட்டணி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் முறையாக கூடுது. இந்த கூடுகை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கும் அப்புறம் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடந்த முறைகேடுகள், இது மட்டும் இல்லாமல் இந்த தோல்விகள் நிறைய இடத்துல தோற்றுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அலசி ஆராயறதுக்கு அடுத்த கட்டத்தில் மத்திய அரசுக்கு எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் திமுகவுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு. திமுக இதை புறக்கணிச்சிருச்சு. எங்களால் வர முடியாது, அவங்க துரோகம் செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எக்கச்சக்க துரோகங்கள் செஞ்சுருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து நாங்கள் சொல்கிறது தான், இவங்க கூட இனிமேல் வர முடியவே முடியாது, இந்தியா கூட்டணின்றது தமிழ்நாட்டில் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது நேற்று சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுக கூட்டணின்றதே ஒன்று இல்லை, அப்புறம் நீங்கள் என்ன திமுக கூட்டணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கான காரணம் என்ன? இந்த 2026 எலெக்ஷன் என்னதான் இங்கே தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். டெல்லியில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஐயா மோடிஜி அவர்களுடைய இந்த பிஜேபி அரசு, அந்த அரசு என்ன எதிர்பார்த்துச்சு, அவங்க கட்சி என்ன எதிர்பார்த்துச்சு அப்படின்னா, இந்த திமுக கூட்டணி கண்டிப்பாக உடையணும், அந்த உடைச்சா மட்டும்தான் இங்கே நம்மளால் உள்ளுக்கு வர முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த கூட்டணியை உடைக்க முடியாது. இந்த எலெக்ஷன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடைக்க முடியாத ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்னும் மேலும் வலுதான் சேர்ந்துச்சு. எதிர்கட்சியில் இருந்தவங்களாம் வந்து சேர்ந்தாங்க. முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தர் இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தார். இன்றைக்கி அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த கூட்டணி அவ்வளோ வலு சேர்ந்துச்சு. இன்றைக்கி அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்குற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. சண்முகம் அவர்கள் சொன்னது கூட பார்த்திங்கன்னா சும்மா ஒப்புக்குன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னமும் மற்ற கட்சிகள் கிட்டத்தட்ட 23 கட்சிகள் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. இவங்க 4 பேர் தான் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. ஒன்று ஐயா வேல்முருகன் ஐயா எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசிகா, இவங்க முடிஞ்சதும் கூட்டணி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி விட்டு போகிறேன்றதை டைரெக்டாக சொல்லிகிட்டே போயிட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லாமலாம் போயிட்டு அங்கே தான் இதுக்கு மேலே இங்கே கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ கூட்டணியாக சேர்ந்து தானே ஒரு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 5 இடம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 இடத்துக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? நேரடியாக மக்களை போய் சந்தித்து நன்றி சொல்லியிருக்கணும். அதில் திமுகவுடைய ஓட்டும் இருக்குது, அதில் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த திமுக ஓட்டையும் பெற்று தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. உங்கள் ஓட்டையும் பல இடத்துல திமுகவும் பெற்றிருக்கு. அதுக்காக அவங்க நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் அதுக்கு பதில் சொல்லும். அவங்க இருந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் இன்னைக்கு நேற்று துரோகம் பண்ணுறது கிடையாது. எதுக்கு எதிராக திமுக உருவாக்கப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்மளே கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, திமுக உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸாக தான் இருந்துச்சு. அவங்க நிலைப்பாடுகள் எதுவுமே சரியில்லை, அவங்க செயல்பாடுகள் எதுவுமே சரியில்லை. இந்தி திணிப்பு போராட்டத்தில் பல பேர் உயிரிழந்ததுக்கான காரணம் என்ன? இந்தி திணிப்பு போராட்டத்தை இங்கே முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ மத்தியில் யாருக்கு பிஜேபி இருந்துச்சா? இவங்க தானே இருந்தாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் தானே, அதுக்கு எதிரான நிலைப்பாடுகள் தானே. இது மட்டுமா? ஈழத்தில் எவ்வளோ பெரிய துரோகம் அது. மற்ற நாடுகள் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாமா? அதுக்கு உறுதுணையாக நீங்கள் இருந்திருக்கலாமா? அப்படி இருந்தாங்க. அதை மீறி தான் இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக திமுகவும் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு மக்களுக்கு நிறைய தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நடந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு எடுத்திருக்காங்க. திமுக முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, முடியாதுன்னு சொன்னதோடு நிறுத்தாமல் டெல்லியில் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேனர் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஐயாவுடைய ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஃபோட்டோ, ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஃபோட்டோ, ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அம்மா ஃபோட்டோ. இப்படி பல பேரோட இது வச்சுட்டு இவங்க துரோகம் செஞ்சுருக்காங்க, ராகுல் காந்தி துரோகம் செஞ்சுருக்காரு, அவங்களுக்கு முக்கியமான வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன சொல்கிறேன்னா, யானை தான் தலையிலேயே மண் எடுத்து போட்டுக்கிச்சுப்பா,
அந்த மாதிரி தான் காங்கிரஸ் தான் தலையிலேயே மண்ணை எடுத்து போட்டுக்கிச்சு. அப்படியான ஒரு வேலையில தான் அது இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு செயல்பாடுகளும் அதுகிட்ட அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பல்வேறுபட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோட கூட்டத்துக்கு போய் சந்திச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்கள், நம்ம திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள் கூட இப்பவும் ஸ்டில் உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுக்கு பெரிய வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அந்த காரணங்கள் எல்லாமே தெரியுது. ஏன்னா இவங்க கூட இருந்தவங்க IUML இருக்கட்டும், இல்லை விசிகாவாக இருக்கட்டும், இவங்க போய் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிட்டாங்க. காங்கிரஸும் போய் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிட்டாங்க தமிழக அரசியலுக்குள்ள. இவங்களுக்கு போக முடியலையே, அமைச்சரவை கிடைக்கலையே அப்படின்ற வருத்தமா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க இன்னைக்கு போய் இந்தியா கூட்டணியில் பங்கு பெற்றிருக்காங்க. அங்கே ஆலோசனைகள் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை எதை பற்றி நடந்துச்சு அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த மத்திய அரசுக்கு எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு பெரும் அலை வந்திருக்கு. அந்த அலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதை நம்ம எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கலாம்? அவங்க உங்களுக்கு எதிராக குரல் வைக்கிறாங்களே, இப்படி தன்னெழுச்சியாக இளைஞர் வர்றதுக்கான காரணம் என்ன? இப்படி நினச்சி காங்கிரஸ் என்னைக்காச்சும் செயல்பட்டுருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியா கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு, பல்வேறு இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த தோல்விக்கான காரணம் என்ன? ஒட்டுமொத்த நாடே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இல்லை மோடி வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கான காரணம் அவங்க செயல்பாடுகள். இன்னைய வரைக்கும் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகவே இல்லை. பல்வேறு இடங்களில் பின் சரிவை தான் சந்திச்சிருக்கோம். இப்படி சரிவுகளை சந்தித்த நேரத்தில் சரியாக அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா கூட்டணி உடஞ்சது. எப்படி உடஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சந்திக்கிறப்ப இந்தியா கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக கட்டமைச்சாங்க. அதுக்கு ஆப்போசிட் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்குனாங்க. இந்த இந்தியா கூட்டணி அப்படின்னு உருவானது மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய, அந்த சனாதனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மொத்த சக்திகளையும் ஒன்று திரட்டி அதுக்கு இந்தியா கூட்டணி அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பெருமளவில் வரவேற்புகள் இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு முக்கிய காரணம். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி கட்டமைக்கிறதுல திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்படியான ஒரு பங்கு ஆற்றி தான் இந்த இந்தியா கூட்டணின்றதை கட்டமைச்சாங்க. கட்டமைச்ச நேரங்கள்லேயே காங்கிரஸை விட்டு பல பேர் போனாங்க. பல்வேறு மாநிலங்களில் விட்டு போயிட்டே இருந்தாங்க. நிதிஷ்குமார் முதற்கொண்டு அவர்லாம் வந்து டிசைடிங் அத்தாரிட்டிக்கு போயிட்டாரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சப்போ, இந்த 2024 எலெக்ஷன் முடிஞ்சப்போ, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சப்போ யார் போய் ஆட்சி அமைக்கணுன்றதை முடிவு பண்ணுற இடத்துக்கு யார் தள்ளப்பட்டான்னா, இன்றைக்கி எப்படி இந்த 2026 எலெக்ஷனில் எப்படி திருமாவளவன் இருந்தாரோ அந்த மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா அங்கே போய் சேர்ந்துட்டார். இந்தியா கூட்டணி இல்லை, நாங்கள் தனியாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் போய் பிஜேபி கூட இணைஞ்சிட்டார். இப்படியான ஒரு சூழல் தான் அங்கே அமைஞ்சது. இந்த இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சதுமே வந்து பிடிக்கல யாருக்கு? நம்ம மோடி ஐயாக்கு. பிடிக்காதனால என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த இந்தியான்ற பேரை மாற்றிட்டு பாரதம்னு வச்சிருவோம், பாரத் மாதா கி ஜெயன்னு போடுவாங்க இல்லை, இந்த மாதிரி பாரத் அப்படின்னு வச்சிடலாம், பாரதம்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேச பொருளாச்சு. மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு ஆதரவுகளும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்கே பாரதி பாடியிருக்காரு, பாரெங்கும் உலகே என் பாரதத்தை அப்படின்னு சொல்லி பாரதி பாடியிருக்காருன்னு சொல்லி பல்வேறு இடங்கள் ஆதரவுகளும் கிளம்புச்சு. ஆனால் இது ஏன் உடைக்க பார்க்குறாங்க? இந்த சந்தானம் சொல்லுவார்ல, ஏன் இந்தியான்றதே நல்ல பேர் தானே, நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், அந்த மாதிரியான காமெடி லெவலில் போயிடுச்சு. ஆனாலும் இந்த இந்தியான்ற பேர் இங்கே மாற்றப்படலை. ஏன்னா மக்கள் பெருமளவில் அதை வரவேற்கலை. காரணம் என்னென்னா, இவங்க ஒழிக்கணும்னு நினச்சதுக்கான காரணம், இந்தியாவுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. டாலர் ரேட்டு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு, டாலரோட மதிப்பு அதிகமாகிட்டு போகுது இந்தியா ரூபாய்க்கு. அதை பற்றி இவங்க யாரும் கவலையே படல. பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மக்கள் முன்னேற்றமாக நடக்கவே இல்லை. பெட்ரோல் கேஸ் விலை உயர்வு அதிகமாகிட்டே இருக்குது. இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. தங்க விலை உயர்வுன்னு அதிகமாகிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஆனால் இந்தியா கூட்டணி, இந்தியா அப்படின்ற பேரை மாற்றணும். காரணம் இந்த இந்தியா கூட்டணி வந்தது. அப்படி வந்தும் பல கூட்டணிகள் உடஞ்சி போயும் தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக காங்கிரஸை தூக்கி சுமந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷத்தில் எதுக்காக இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க? மக்களுக்கான போராட்டமாக என்ன முன்னெடுத்திருக்காங்கன்னா பெரிய கேள்விக்குறியில் தான் இருக்குது. ரொம்ப விரல் விட்டு என்றக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. மீது எல்லா போராட்டங்களையும் இவங்க கலந்துக்கிட்ட அத்தனை போராட்டங்களையும் திமுகவுடன் இருந்து தான் போராடியிருக்காங்க. திமுகவோடைய ஒரே மேடையில் இருந்து தான் போராடியிருக்காங்க. இந்த திமுக கூட்டணியிலிருந்து தான் போராடியிருக்காங்களே தவிர மக்களுக்கான பாதையாக இது எதுவுமே கிடையாது. முக்கியமாக இவங்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை MP ஆக்கணும், அதில் தான் மும்முரமாக இருந்தாங்க. இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டாங்க. எப்பா நீ மாநிலத்துக்குள்ளே ஆட்சி அதிகாரத்தில் எதுக்கு பங்கு கேட்குற? அது மாநில கட்சிகளில் இருக்கிறவங்க கேட்கட்டும், அவங்க கேட்குறது நியாயமான ஒரு விஷயம். நீங்கள் மத்தியில் ஆள போகிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்துக்குள்ளே ஏன் கேட்குறீங்க? இப்போ இதிலிருந்தே தெரியுதுல்ல, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா,
இவங்களும் வந்து மாநில உரிமையை அப்படியே கொடுத்துருவாங்கலாம் கிடையாது. இவங்களும் மாநில உரிமையை பறிக்க தான் போகிறாங்க. அதனுடைய செயல்பாடுகள் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் நடக்கும். இவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ணா சொன்ன மாதிரி அந்த அச்சத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அச்சத்துலேருந்து இன்றைக்கி ஒரு வேறு மாறுபாடுகள்லாம் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ இன்றைக்கி அவங்க மாநில உரிமையை ஏன் கொடுக்க மாட்டோம் சொல்கிறோம் அப்படின்னா, பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக தமிழக முதல்வர் அந்தந்த மாநிலத்தோடைய முதல்வர்கள் தான் இருக்கணும். இது நியதி. அந்த முதல்வர்கள் இருக்கக்கூடாது, அப்படி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இவருக்கு காங்கிரஸுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கான காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்ன? முதலமைச்சர் தான் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் உரிமையை பறிக்கிற வேலையை எடுத்து ஆரம்பிச்சிட்டிங்க. ஏற்கனவே நீங்கள் செஞ்சதை திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இது திமுக அரசாக இருந்தால் நீங்கள் இப்படி உங்கள் வாயில் வந்திருக்குமா இப்படி ஒரு வார்த்தை? இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு ரொம்ப க்ளீனாக தெரியுது. இதில் இங்கிருந்தே என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா காங்கிரஸுக்கு வலியுறுத்துது, போராட்டம் நடத்துது. என்ன காமெடி பண்ணுறீங்களா, இல்லை ஜோக் கட்டுறீங்களா ரங்க அப்படின்ற சூழலில் தான் இருக்குது. இவங்க மேகதாது அணை கட்டுறதும் அதே காங்கிரஸ் கட்சி, இங்கே முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறதும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறதும் அதே காங்கிரஸ் கட்சி. எங்கே நீங்கள் போராட்டமோ அங்கே போய் போராட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளே போராடக்கூடாது. அங்கே எல்லாம் ஒரே கட்சி தானே, கூட்டமாக போங்க, கூட்டம் போடுங்க, மாநிலங்களவை கூட்டுங்க, உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்களை கூட்டுங்க, பக்கத்து மாநிலம் தானே, பேசுங்க, இங்கே என்னென்ன பாதிப்புன்னு எடுத்து சொல்லுங்கள். அங்கே இருக்கிற ஒரு முதல்வர் சொல்கிறாரு, திமுக இருந்த வரைக்கும் தான்ப்பா பிரச்சனை, இவங்க தான் போயிட்டாங்களே அப்புறம் என்ன பிரச்சனை, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க அவ்வளோ பலவீனமாயிட்டாங்களா? இப்போ மாநில உரிமையை எங்கே பிடிக்கணும், எங்கே விட்டு கொடுக்கணுன்றது இருக்குல்ல, தொடர்ந்து அந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு அப்படியே ஜோக் காட்டுற மாதிரி இங்கே போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற பேரில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசி தான் ஆகணும், எங்கே எதிர்த்து குரல் கொடுக்கணுமோ கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு இப்போ இருக்கிற அரசு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அது வாய்ப்பில்லை, அது எதுவும் செய்யாதுன்னு வச்சுக்கிங்களேன். இன்னொரு பக்கம் இந்த இந்தியா கூட்டணியில் இன்றைக்கி நடந்த ஆலோசனையில் ஆம் ஆத்மியும் கலந்துக்கல, திமுகவும் கலந்துக்கல, எதிர்ப்பான பேனர்கள் நிறைய வச்சுருக்கு. இந்த பேனர்கள் இந்திய கூட்டணி சார்ந்தவங்க கூட வச்சுருக்கலாம். ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்க செஞ்சுருக்கலாம். அந்த கூட்டணி இல்லை, அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு, பேருக்கு தான் அந்த கூட்டணி இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் செஞ்சுருக்கலான்னு ஒரு மிகப்பெரிய பேச்சும் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேச்சுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க அந்த காங்கிரஸ் மொத்தமாகவே அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்ற ஒரு நிலைப்பாடுகள் இங்கே ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாவேக்காவும் இந்த கூட்டணியில் போய் கலந்துக்கவே இல்லை. இந்த கூட்டத்தில் ஏன் திருமாவளவன் கலந்துக்கிறாரு, வைகோ கலந்துக்கிறாரு, காங்கிரஸ் கலந்துக்குது. காங்கிரஸோட இப்போ கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களோட சேர்ந்து தான் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கூட்டத்துக்கு திமுக வரலை, உங்களுக்கு அரசியல் எதிரியான திமுக வரலை. அப்போ நீங்கள் வந்து கூட்டத்தில் கலந்துருக்கலாமே, ஏன் இல்லை கலந்துக்கல, அவங்கள உள்ள சேர்க்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் வந்துச்சு. திமுக ஆமாம் தாவேக்கா கலந்துருக்கணுமே, ஏன் கலந்துக்கல அப்படின்னா ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது, இப்போ எம்பியும் அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எம்பியாக இருக்கிறவங்கள மட்டும்தான், இந்த மாநிலங்களவையில் யாரெல்லாம் இருக்காங்களோ மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடப்பட்டிருக்கு. இவங்க தான் அதில் இல்லையே, எங்கேருந்து கூப்பிட்றது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. இதை தான் விளக்கமாகவும் கொடுத்துருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனால் எனக்கு என்னென்னா, அவங்க கூட்டத்துக்கு வந்தால் மட்டும் என்ன பேசி கிழிச்சு தள்ளிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவங்க எங்கள் ஆட்சி அதிகாரம் வந்து இன்னமும் திமுக குறை சொல்லிட்டு இருக்காங்க, அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலேருந்து எப்போ மாற போகிறாங்கன்னு தெரில. இவங்க இதில் வேற மாநில அரசுக்கு போய் அவங்க அதில் என்ன பண்ண போகிறாங்க, மத்திய அரசு பற்றி பேசுகிற கூட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கெலாம் யார் பதில் சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாரும் ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல. ஆதவச்சனா பார்க்குறாரு, நிர்மல்குமார் பார்க்குறாரு, இவங்கெல்லாம் பார்க்குறாங்களே தவிர வேறு யாரும் பார்க்குறதில்ல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சா, திமுக கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.